ஆலயம் என்பது அன்பு கனிவிளையும் இன்பவனச் சோலை. ஆலயம் என்பது அன்பு கனிவிளையும் இன்பவனச் சோலை. அந்த அருள் சோலைக்குள் மூளையாயிருப்பது நற்கருணை பேழை. ஆலயம் என்பது அன்பு கனிவிளையும் இன்பவனச் சோலை. அந்த அருள் சோலைக்குள் மூளையாயிருப்பது நற்கருணை பேழை. அங்கு திருப்பணி ஆற்றுவதுதான் அருள் பணிகளின் வேலை. அங்கு திருப்பணி ஆற்றுவதுதான் அருள் பணிகளின் வேலை. அங்கு அருள் கனிகள் பறிக்கச் செல்லும் ஏவை மக்களோ ஏழை. அங்கு பேழைக்குள் இருப்பவரை தேடிச் செல்வோரும் உண்டு. அங்கு பேழைக்குள் இருப்பவரை தேடிச் செல்லும் ஏழைகளும் உண்டு. அங்கு வானம் பாடி போல கானம் பாடுவோரும் உண்டு. சொர்க்கத்தில் வாழும் இறைவன் நம் பக்கத்தில் வாழ முடிவெடுத்தார். சொர்க்கத்தில் வாழும் இறைவன் நம் பக்கத்தில் வாழ முடிவெடுத்தார். அதனால்தான் அவர் சர்ப்பத்தை வென்று அப்பத்தின் வடிவெடுத்தார். சொர்க்கத்தில் வாழும் இறைவன் நம் பக்கத்தில் வாழ முடிவெடுத்தார். அதனால்தான் அவர் சர்ப்பத்தை வென்று அப்பத்தின் வடிவெடுத்தார். அவர் ஆலய கூண்டுக்குள் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் நம்மை. அவர் ஆலய கூண்டுக்குள் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் நம்மை. அவர் நம்மை வாழ வைக்க தாழ்த்தி கொண்டார் தம்மை. அவர் ஆலய கூண்டுக்குள் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் நம்மை. அவர் நம்மை வாழ வைக்க தாழ்த்தி கொண்டார் தம்மை. அவருக்கு விண்ணகம் தலையணை, மண்ணகம் அவரின் கால்மனை. அவருக்கு விண்ணகம் தலையணை, மண்ணகம் அவரின் கால்மனை. நாம் நற்கருணை பேழைக்குள்ளும் காணலாம் வானகத்தின் வாழும் அந்த இறைவனை. அவருக்கு விண்ணகம் தலையணை, மண்ணகம் அவரின் கால்மனை. நாம் நற்கருணை பேழைக்குள்ளும் காணலாம் அந்த வானகத்தின் வாழும் இறைவனை. ஆலயம் என்பது இறைவனின் உறைவிடம். ஆலயம் என்பது இறைவனின் உறைவிடம். அது பாவிகளின் புகலிடம். ஆலயம் என்பது இறைவனின் உறைவிடம். அது பாவிகளின் புகலிடம். அதனால் அங்கு பாவிகளுக்கே முதலிடம். இங்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. இங்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. இறைவனுக்கேது உறவினர் தொல்லை. இங்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. இறைவனுக்கேது உறவினர் தொல்லை. அந்த இறை இல்லத்தில் அன்பு மழை பொழியும். அந்த இறை இல்லத்தில் அன்பு மழை பொழியும். நாம் அங்கு சென்றால் நம் அரக்க குணமும் ஒழியும். அந்த இறை இல்லத்தில் அன்பு மழை பொழியும். நாம் அங்கு சென்றால் நம் அரக்க குணமும் ஒழியும். நற்கருணையை நம்புகிறவன் புனிதனாக மாறுகிறான். நற்கருணையை நம்புகிறவன் புனிதனாக மாறுகிறான். இயேசுவின் நற்செயலை நம்புகிறவன் புனிதனாகவே வாழ்கிறான். நற்கருணையை நம்புகிறவன் புனிதனாக மாறுகிறான். இயேசுவின் நற்செயலை நம்புகிறவன் புனிதனாகவே வாழுகிறான். ஆலயம் என்பது புனிதம் விளையும் பூமி. ஆலயம் என்பது புனிதம் விளையும் பூமி. அங்கு ஏழைகளுக்கான ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் நம் இயேசு சாமி. ஆலயம் என்பது புனிதம் விளையும் பூமி. அங்கு ஏழைகளுக்கான ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் நம் இயேசு சாமி. நற்கருணை இருக்கும் இடத்தில் நாம் தற்பெருமை பேசக்கூடாது. நற்கருணை இருக்கும் இடத்தில் நாம் தற்பெருமை பேசக்கூடாது. நம் பெருமையை அந்த இடத்தில் அள்ளி அள்ளி வீசக்கூடாது. நற்கருணை இருக்கும் இடத்தில் நாம் தற்பெருமை பேசக்கூடாது. நம் பெருமையை அந்த இடத்தில் அள்ளி அள்ளி வீசக்கூடாது.
நற்கருணை பேழைக்குள் இருக்கும் இடம்தான் நற்கருணை பேழை இருக்கும் இடம்தான் வாழும் இறைவனின் சேவை மையம். நற்கருணை பேழை இருக்கும் இடம்தான் வாழும் இறைவனின் சேவை மையம். அந்த சேவை மையத்தால் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவ்வையம். நற்கருணை பேழைக்குள் இருக்கும் இடம்தான் நற்கருணை பேழை இருக்கும் இடம்தான் வாழும் இறைவனின் சேவை மையம். அந்த சேவை மையத்தால் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவ்வையம்.